இது வந்து நாட்டுக்கோழி ஆக்சுவலாக. நாங்கள் வந்து ஆக்சுவலாக இப்போ தான் வந்து புடிச்சுட்டு வந்தோம். பாருங்கள் எப்படி உயிரோடு இருக்குதுன்னு பாருங்கள். ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதை வந்து என்ன பண்ணோம், இப்போ வந்துட்டு இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுத்தமாக முடி இல்லாத க்ளீன் பண்ணோம். அது வந்து எப்படின்னா நெருப்பில் வந்து காட்டி அந்த பர்னரில் காட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக ஏன்னா கொஞ்சம் முடி இருந்தாலும் பிரச்சனை இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சாப்பிட முடியாது நம்மளால். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ப்ராசஸ்ன்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஆக்சுவலாக பர்னரில் காட்டுற பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா முடி வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். ஆக்சுவலாக சுத்தமாக ஒன்றுமே இருக்காது. இது இது வந்து எப்படின்னா முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபுல் கோழியுமே வந்து நம்ம வந்து கட் பண்ணி காட்டிடுவோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலாக தலை இதை எல்லாமே வந்து கட் பண்ணி காட்டிடுவோம். பாருங்கள் எப்படி காட்டுறாங்க பாருங்கள். சுத்தமாக க்ளீனாக வந்து ஒரு சின்ன முடி இருந்தாலும் இந்த பர்னரில் காட்டும்போது முடி எல்லாமே போயிடும் நமக்கு. அதுக்கு இது முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி நீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். நம்ம சென்னையில் கூட இது மாதிரி க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வெளில வந்து எப்படி க்ளீன் பண்ணுறாங்க பாருங்கள். பாருங்கள் திரும்பி வந்து நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. தெரியுதுங்களா? பாருங்கள் கட் அப்புறம் க்ளீன் பண்ணதை சின்ன பீஸாக வந்து கட் பண்ணுறாங்க. இது முன்னாடி வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணதை வந்து என்ன பண்ணுறாங்க, நல்லா வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ் பண்ணி துண்டு பீஸாக கட் பண்ணி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, மசாலாவும் ஜிஞ்சர் பேஸ்ட்டை போட்டு நல்லா வந்து பெசரி கொஞ்ச நேரம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், அதில் வந்து முட்டை எக்கு இது வந்து ஆயிலு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு ஆக்சுவலி வெங்காயம் போட்டுட்டு இந்த ஊற வச்ச அந்த சிக்கனை போட்டு நல்லா வந்து கொதிக்க வைக்கிறாங்க. நல்லா க்ளீனாக க்ளீன் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து கொச்சி வந்துருக்கு, கலரி விட்றாங்க. ஆக்சுவலாக கிரேவி வந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து அந்த க்ளீன் பண்ணுறத வெங்காயம் எல்லாம் பேஸ்ட்டெல்லாம் போட்டதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கலரி விட்றாங்க. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்கும் போதே தெரிந்து பாருங்கள். ஆக்சுவலாக நாட்டுக்கோழி வந்து இப்படி தான் வரும். பாய்லர் கோழினா இப்படி வராது. ஆக்சுவலாக பாய்லர் கோழி பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட். இது அது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாய்லர் கோழியில் எல்லாமே வந்து ஹார்மோன்ஸு எல்லாமே இன்ஜெக்ஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நல்லா வந்து அந்த மசாலா போட்டு அந்த கார்லிக் பேஸ்ட் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணது, எல்லாத்தையும் உள்ளே வந்து தண்ணி போட்டு ஆயிலை போட்டு எல்லாம் பண்ணதை இப்போ நல்லா கொதிக்க விட்றாங்க. ஆக்சுவலாக இதுவே வந்து நல்லா சுண்டிச்சுன்னா அதுதான் ஃபிஷ் கிரேவி. அது ஆக்சுவலாக ஃபிஷ் கிரேவி வேணாமா? சரி அதான் கோழி, சாரி ஃபிஷ் இல்லை, கோழியோட கிரேவி இது வந்து வேணாமா? இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இந்த கிரேவி வேணான்னா ஃபுல்லாக இதை வந்து எடுத்து தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணிங்கன்னா இது வந்து தந்தூரி மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ இது ஃபிஷ்ஷு அதே வந்து சிக்கன் கிரேவி வேணும்னா இதையே வந்து கொதிக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்க நல்லா பாயில் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக வந்து சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இதுக்கப்புறம் அந்த வந்து பச்சை வாசனை நீச்ச வாசனை எல்லாமே போயிடும். இது முடித்தோடனே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு பாருங்கள். கொத்தமல்லி போட்டாங்க பாருங்கள். கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்குனிங்கன்னா ஒரு நல்ல ஸ்மெல்லு வரும். இது வந்து நாட்டுக்கோழி. இது வந்து பாய்லர் கிடையாது, இது வந்து நாட்டுக்கோழி. ஆக்சுவலாக புரியுதுங்களா உங்களுக்கு? பாருங்கள் எப்படி கலக்கி விட்றாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அந்த ஜூஸ் வந்து சூப் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது ஜூஸு அந்த மசாலா வந்து தெரியுதுங்களா? நல்லா மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி 1/2 hour ஊற வச்சதை போட்டு நம்ம பாயில் பண்ணுறோம்னா இது மாதிரி வரும். ஆக்சுவலாக நீங்கள் தெரிஞ்சுங்களா? இது வந்து என்ன பண்ணணும், நல்லா கொதிக்க வச்ச பிறகு நீங்கள் என்ன நல்லா கொதிக்கணும். ஆக்சுவலாக நல்லா கொதிக்க வச்சோன்னே அதில் வந்து லிவரை வந்து தனியாக இது வந்து அது வந்து செப்ரேட்டு, இது வந்து செப்ரேட்டு. இது லிவரு ஆக்சுவலாக அதெல்லாம் வர்றது வந்து சின்ன ஒரு கடாய். நான் ஏற்கனவே சொன்னேன், சின்ன ஒரு கடாயை வச்சுட்டு
அதில் ஆயில் வச்சுட்டு ஏற்கனவே ஊறினது லிவரை வந்து ஃபுல்லாக லிவரு தலை உங்களுக்கு என்ன வேணுமோ ஸ்கின்னு எதனா வேணும்னா ஸ்கின்னு கூட தனியாக எடுத்து வச்சு ஃபுல்லாக வந்து அந்த நிறப்பை எச்சலை அந்த இறப்பை எச்சலை அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டு இதில் வந்து மேரினேட் பண்ணாங்க 1/2 இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வேகுது பாருங்கள். நல்லா மேரினேட் பண்ணதை வந்து ஆயிலில் போட்டு நல்லா வேக வைக்கிறோம். நல்லா வந்து ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணிடணும் வச்சிங்களேன். லிவரு எல்லாம் தெரியுது பாருங்கள், லிவரு ஸ்கின்னு எது வேணுன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு எல்லாமே கரெக்டாக. ப்ளஸ் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கோழி ஃப்ரையும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி லிவர் தனியாக வந்து போட்டு வேக வச்சோம், நல்லா அதுவும் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா வந்து மசாலா போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாருங்கள். கம்ப்ளீட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லா கலர்றாங்க பாருங்கள். ஆக்சுவலாக அது மாதிரி கலரி விடணும். நல்லா வந்து கலரி விட்டோம்னா அந்த ஜூஸ் வந்து உள்ளே ஃபுல்லாக இறங்கும். மசாலா மசாலா இறங்கிச்சுன்னா நம்ம வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு இதை வந்து எப்படின்னா நம்ம ரைஸோடவும் மிக்ஸ் பண்ணி தனியாக ரைஸோடவும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை இதில் ரைஸ் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்மளும் சாப்பிட்லாம். அதோட்டு இதை வந்து எப்படின்னா இது மட்டும் இல்லை,